அனைவருக்கும் வணக்கம். தாவேக அரசு பாஜகவுக்கு சாதகமான அரசியலை தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்தோட கூடிய அடையாள அட்டையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதை போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கும் முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் ஜாதி சான்றிதழ் வாங்கணுமா? அதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம். எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வாங்கணும்? ஜாதி சான்றிதழ் திருப்பி ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறப்போ மாணவர்களுக்குள்ளே நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. அதன் மூலியமாக ஏதாவது ஜாதி பிரிவினை உண்டாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? அடையாள அட்டையில், ஐடென்டிட்டி கார்டில் எதுக்காக ஜாதியை குறிப்பிடணும்? அதில் பேர், என்ன ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்கூலு, அட்ரஸ்ஸு, அப்பா அம்மா ஃபோன் நம்பரு, இதெல்லாம் இருக்கிறது வரைக்கும் ஓகே. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் பிரச்சனை எதுவும் இல்லை. அதனாலையெல்லாம் பிரிவினை வரப்போகிறதில்ல. என்ன பேருனால பிரிவினை வரப்போகிறதில்ல, ஸ்டாண்டர்டில் பிரிவினை வரப்போகிறதில்ல, ஸ்கூல் இதெல்லாம் எதுலேயுமே பிரிவினை வரப்போகிறதில்ல. கேஸ்ட் அப்படின்ற ஒன்று ஐடென்டிட்டி கார்டில் மாணவர்களுடைய அடையாளமாக அதை அதில் இன்க்ளூட் பண்ணுறப்போ அதனால் பிரச்சனை வருமா வராதா? நீ மேலே நான் கீழேன்னு மாணவர்களுக்குள்ள அந்த பாகுபாடு வருமா வராதா? எதுக்காக ஜாதியை ஐடென்டிட்டி கார்டில் இன்க்ளூட் பண்ணணும்? அடையாள அட்டைன்றது என்ன? தன்னுடைய அடையாளம் என்னன்றதை காட்டுறது. இப்போ ஜாதி தன்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும், மாணவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளே இதெல்லாம் பேசிக்கணும் அப்படின்ட்டு இந்த அரசு இதை செய்ய போதா? என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். மக்களே, மாற்றம் தானே வேணும். மாற்றம் வேணும் இல்லை, கோவப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள் மாற்றத்தை. திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சா? இந்த மாதிரிப்பட்ட அவலங்கள்லாம் கேவலமாக இல்லையா? ஏன்டா ஓட்டு போட்டவங்களே தற்குறிகளா, தற்குறி பயலுகா, ஓட்டு போட்டிங்களடா தற்குறிகளா? உங்களுக்கெல்லாம் கில்ட் ட்ரிப் தாண்டா பண்ணணும். என்ன ப்ரோ எங்களை கில்ட் ட்ரிப் பண்ணுறீங்களா? எங்களை ஏன் ப்ரோ சொல்லி காட்டுறீங்கன்னா சொல்லி தாண்டா காட்டணும், தற்குறிகளா? என்னடா பண்ண முடியும்? இப்படிலாம் ஜாதி பேரை ஐடென்டிட்டி கார்டில் ஆட் பண்ணாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு விளைவை உண்டாக்கும்? அதெல்லாம் தற்குறிகளா? மாணவர்கள் ஸ்கூலுக்குள்ளேயும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. நீ எனக்கு கீழே இருக்கணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு அந்த ஜாதிய மனநிலை ஸ்கூலுக்குள்ளேயே வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? தற்குறிகளா? ஒரு அறிவும் இல்லாத தற்குறி கூட்டமே விளங்குவீங்களாடா? நீங்கள்லாம் நாசமாக போங்கடா, நாசமாக போய் தொலைங்கடா தற்குறிகளா. எவ்வளோ தூரம் இந்த ஜாதியிலேருந்தெல்லாம் வெளியே வரணும், ஜாதியை விட்டு வெளியே வரணும் நம்ம அவ்வளோ தடவை பேசியும் கூட இவனுங்களுக்குலாம் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. திமுக ஆட்சியில் திமுகவை எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, திமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் கேவலங்கள் நடந்துச்சா? ஜாதி விஷயத்தில் இந்த மாதிரிலாம் திமுக ஏதாவது உங்களை மக்களையோ மாணவர்களையோ குழந்தைகளோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா? ஏதாவது பண்ணிச்சா? யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நல்லா இருப்போமோ அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு பெருமை பேத்துறீங்களே, உங்களெல்லாம் வெக்கமாக இல்லையாடா? நீங்களாம் எப்படா சோறு சாப்பிட்றீங்க? எப்படா உங்களுக்குலாம் சோறு உள்ளே இறங்குது வயிற்றுக்குள்ளே? உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு ஐடென்டிட்டி கார்டில் கேஸ்ட் அப்படின்னு போட்டு என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை போட்டுட்டு போக உங்களுக்கு விருப்பமாடா? அதெல்லாம் விரும்புகிறீங்களா? நீங்கள்லாம் வெக்கமாக இல்லை? வெக்கம் கெட்டவனுங்களா? இதெல்லாம் கண்டித்து நம்ம விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அதெல்லாம் போராடுவாங்களா? கண்டிப்பாங்களா? இல்லை சோஃபா வாயை அடைச்சிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்க வைக்குதா? சொல்லுங்கள். நம்ம திமுக அங்கீகாரம் தரலன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்போ உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சுல்ல, உங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சுல்ல, சோஃபா கிடச்சிருச்சு, அமைச்சரவை கிடச்சிருச்சு, பேசுங்க, அரசியல் பண்ணுங்க, தாவேகாவை கண்டிங்க, செங்கோட்டையன் அவர்கள் இப்படி சொன்னதை கண்டிங்க, அவங்க பேச்சை கண்டிங்க. ஏன் முடியாதோ? கண்டிச்சா அமைச்சரவை பறிவு வரும் இல்லை? கண்டிச்சா துரத்தி விட்ருவாங்க இல்லை? வெக்கமாக இல்லை? ஒரு அமைச்சரவை சீட்டுக்கும் ஒரு சோஃபாவுக்கும் உங்களுடைய கொள்கையையும் உங்களுடைய அரசியலையுமே கொண்டு போய் அடக வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லை? தற்குறிகள் கூட போய் சேர்ந்தா இந்த கூட்டத்தையும் தற்குறி கூட்டம்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? சொன்னால் மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது விசிகாரங்க, காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம். காங்கிரஸை விடுங்க, அது ஏற்கனவே ஒரு தற்குறி கூட்டம் தான். விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்களுக்குலாம் கோவம் வருது. திமுக காரங்களை எங்களை அபியூஸ் பண்ணுறாங்க. தற்குறி கூட்டத்தோடைய அமைச்சரவையில் போய் பங்கெடுத்துருக்கீங்களே, வெக்கமாக இல்லையா உங்களுக்குலாம்? சரி, இப்போ பங்கெடுத்தீங்க, உங்கள் அரசியலை நீங்கள் கைவிடக்கூடாதுல்ல, உங்கள் கொள்கையை நீங்கள் கைவிடக்கூடாதுல்ல,
இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் வாயை திறக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் வந்து அரசியல் களத்தில் இயங்குறதுக்கே தகுதி இல்லாதவங்க, லாயக்கே இல்லாத ஒரு தற்குறி கூட்டம் தான் சொல்லணும். இதுக்கு வந்து 6 மாதம் டைம் கொடுங்கங்க. அவங்க இப்போ தாங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. 6 மாதம் டைம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் இருந்து நொட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க போல் இவங்கெல்லாம். 6 மாதம் டைம், 6 மாதத்தில் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுவார். இங்கே எல்லோரும் பார்த்துக்கிட்டு கேட்காம 6 மாதம் டைம் கொடுப்போம், எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுறாரு இல்லையா, அதனால ரொம்ப நல்லது நடக்கும் மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டணும். ஜாதி பேரை ஐடென்டிட்டி கார்டில் இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது தப்பாக தெரியலையா? இதுக்கும் 6 மாதம் டைம் விடணுமா? பேசாமல் பிஜேபி ஆட்சி தான் நடக்குதுன்றதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிடுங்க தாவேகா. பாஜக ஆட்சி செஞ்சால் கூட இவ்வளோ மோசமாக நடக்காது போல். ஆனால் தாவேகா ஆட்சியில் எல்லாம் நடக்குது. பாஜக ஆட்சி செஞ்சால் கூட டக்குன்னு வந்து நம்ம எல்லாரும் எதிர்த்து குரல் கொடுப்போம், டக்குன்னு வந்து எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும், டக்குன்னு எல்லாமே நடக்கும். தமிழ்நாடே அதுக்கு எதிராக போராடும். ஆனால் தாவேக்கான்றதுனால நம்ம விஜய்ங்க, நம்ம விஜய் ஆட்சிங்க, அதனால அவர் பண்ணுறது நல்லதுங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் சும்மா இருக்காங்க. அப்போ அவர் என்ன செஞ்சாலும் நீங்கள்லாம் ஏற்றுப்பீங்களா? அவர் தமிழ்நாட்டையே நாசமாகலாம், தமிழ்நாட்டையே அடக வச்சாலும் அதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? எப்படிடா முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாத்துக்குமே? இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அமைச்சர் பதவிக்கு நிகரான அரசு பதவி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் முதல் என்ன சம்பந்தம்? அவர் பேர் வெங்கட நாராயணா, கர்நாடகாவை சேர்ந்தவர். தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்கார் அவர்? மேகதாது அணைக்காக போராடினாரா? இல்லை என்ன தான் செஞ்சுருக்காரு? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவி இது. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லையா? கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் எதுக்கு வைக்கணும் அதில்? அது மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரை அரெஸ்ட் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்றதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ படத்தை லீக் பண்ணவேன்னு சொல்லி குற்றம் சாட்டினவர் மேலேயே எந்த நடவடிக்கையும் இல்லையா? ஆக மொத்தம் எல்லாமே பக்கா பிளான். திமுக தான் எல்லாத்தையும் செஞ்சிச்சு, திமுக தான் ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி திமுக மேலே போட்டுக்கிட்டு இப்போ கம்ப்ளீட்லி அதை எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர்கிட்ட ஏற்கனவே பேசியிருப்பாங்க போல், இந்த படம் மட்டும் லீக் ஆகிட்டோம், உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சூப்பரான பதவி கொடுக்குறேன், நல்ல பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுருப்பாங்க போல். இந்த படத்தொகுப்பாளர்கிட்டையும் அதே தான் பேசியிருப்பாங்க போல், உங்கள் மேலே நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசி வச்சு தான் செய்கிறாங்க போல். எல்லாம் பக்கா பிளானு. படத்தை வேணும்னே லீக் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள், அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் என்ன, ரிலீஸ் ஆகலைன்னா என்னன்ற கதைக்கு போயிடுச்சு. அது அப்படி ஒரு நிலைக்கு போயிடுச்சு, அது வரவே தேவையில்லைன்ற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ இது வந்து அரசியலுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் அந்த படம் இருந்திருக்கப்போ, அதை வந்து லீக் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் பாருங்கள் படத்தை லீக் பண்ணிட்டாங்க, இந்த திமுக பண்ணுற சதி, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ நாடகம். அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, இந்த படத்தொகுப்பாளர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இப்போ இந்த கர்நாடகாவை சேர்ந்த இந்த பட தயாரிப்பாளருக்கு எதுக்காக இந்த பதவி? அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவி, எவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பு இது அரசியலுக்காக. அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போயிருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ கோடி ரூபா போட்டு எடுத்த ஒரு படத்தையே அரசியலுக்காக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் அவர் கூடவே இருந்த அந்த ஜோசியக்காரன் ரத்தன் பண்ணிட்டு அவருக்கு அரசு பதவி கொடுக்க போனாங்க. எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இவரையும் இதே மாதிரி வாபஸ் வாங்கணும். இவர் இஷ்டத்துக்கு யாருக்குனாலும் அவர் கூட இருந்தவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அரசியலுக்காக ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி விட்டுக்கிட்டு அவர்கிட்ட டீல் பேசி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த பதவி நாங்கள் தரோம், இந்த படத்தை மட்டும் லீக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீல் பேசியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கணும். இப்போ இந்த நபரை அந்த பொறுப்பில் நியமித்தா இந்த மேகதாது அணை விவகாரத்துலலாம் இவர் வந்து தமிழ்நாட்டுக்காக செயல்படுவாரா? தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக செயல்படுவாரா? இல்லை கர்நாடகாவுக்காக வேலை பார்ப்பாரா? அது எப்படி அவருடைய தாய்நாட்டுக்கும் தாய்மொழிக்கும் எதிராக செயல்படுவார்? அவர் தாய்மொழிக்கும் அவர் தாய்நாட்டுக்கும் தானே செயல்படுவார். மேகதாது அணை விவகாரத்தில் அவர் ஊருக்காக தானே சப்போர்ட்டாக இருப்பார். அவர் ஊருக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவர் ஊருக்காரங்களே அவரை வந்து அடித்து விரட்டி விடுவாங்களே ஊரோட்டு. அது எப்படி அவர் ஊருக்கு எதிராக செயல்படுவார்? தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுவார்? என்ன நினச்சிக்கிட்டு இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம்? இவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. யாரையும் இவங்களை கேள்வி கேட்குற மாதிரி தெரில. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல தமிழ்நாட்டுக்கு? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல? எதுக்காக அவருக்கு இந்த பொறுப்பு, இவ்வளோ பெரிய பொறுப்பு எதுக்கு அவருக்கு முதல்ல? அப்போ எவ்வளோ பிளான்டாக இந்த தாவேக்கா இந்த அரசியல் எல்லாம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அந்த எடிட்டர் மேலே நடவடிக்கை இல்லை, ஜனநாயகன் படம் எடிட்டர் மேலே நடவடிக்கை இல்லை, அவரை வெளியே விட்டாச்சு. இப்போ இவருக்கு அரசு பதவி. அப்போது எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு. இப்போ என்னென்னா ஜாதி அடையாளத்தை ஐடென்டிட்டி கார்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறார்.
எப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுது, எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகுதுன்றதை பாருங்கள். இதை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க. தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு கிடக்கிறோம், அத்தனை தடவை சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. யாராவது கேட்குறீங்களே, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். என்னப்பா ஐடென்டிட்டி கார்டில் ஜாதி பேர் தானப்பா, அது வெறும் பேர் தானப்பா, ஐடென்டிட்டி கார்டில் அது ஒரு ஓரமாக இருக்குதுப்பா, அது உங்களுக்கு என்னப்பா கஷ்டமாக இருக்குன்னு கேட்பீங்க. தற்குறிகளா தற்குறிகளா? இதனாலெல்லாம் மாணவர்கள் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஏற்கனவே திருநெல்வேலி சைட்லலாம் வந்து திமுக ஆட்சி காலத்திலேயே மாணவர்கள் ஜாதி சண்டையினால எவ்வளோ பேர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம். எதுக்கு அதெல்லாம் நடந்துச்சு? மாணவர்களுக்கு மத்தியிலேயே ஜாதி ஊறி போய் இருக்குது. ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த லட்சணத்தில் இருக்கிறப்ப ஏற்கனவே இதில் வேறு ஐடென்டிட்டி கார்டிலே ஜாதியை வந்து இன்க்ளூட் பண்ணி விட்டால் இந்த ஸ்கூலில் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இருக்கும். அந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணுவோம், ஐடென்டிட்டி கார்டை காட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டிட்டி கார்டை வாங்கி பார்க்கும். இதுக்கு மேலே நீ இப்படி தான் இருக்கணும், நான் வர்றப்போ எனக்கு நீ இப்படி குனிஞ்சு வணக்கம் போடணும், இல்லை நான் போய் சாப்பாட்டுக்கு கை கழுவிட்டு வரப்போ டிஃபன் பாக்ஸ் என்னோடய டிஃபன் பாக்ஸ் எடுத்து நீ ஓப்பன் பண்ணி எனக்காக நீ அங்கே வெயிட் பண்ணி நிற்கணும். இப்படின்லாம் வந்து ஒரு ஜாதிய மனநிலையோடு ஏதாவதுலாம் மாணவர்கள் செஞ்சால் இந்த அரசு பொறுப்பே இருக்குமா? இதனாலெல்லாம் உள்ளார சண்டை வந்துச்சு, மாணவர்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, படிப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல் இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த அரசு பொறுப்பேற்றுக்குமா? கேள்வி எழுப்புறவங்களையெல்லாம் கைது பண்ணுதே இந்த வெக்கங்கட்ட தாவேக்கா காவல்துறையும் அரசும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா நீங்கள்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகவே இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள்னால இதெல்லாம் இந்த அரசு பொறுப்பேற்றுக்குமா? மாணவர்கள் உயிர் போனால் யார் திருப்பி தர்றது? மாணவர்கள் இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள்னால கெட்டு குட்டி சவரா போனால் யார் பொறுப்பேற்றுக்கிறது? எங்கள் வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் எப்படி ஸ்கூலுக்குலாம் அனுப்புறது? இப்படி ஜாதி பேரோட எங்கள் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னா நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறது? அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க வேண்டாமா? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட தற்கொலைகளே உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அது மாதிரி அனுப்புங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கும் எதுவும் தெரியாது, பாவம், அட பாவமே. ஓட்டு போட்ட பாவத்துக்காக அந்த குழந்தைங்களே நாங்கள் பேச முடியாது. அந்த குழந்தைங்களாவது படித்து முன்னுக்கு வந்து உங்களை மாதிரி தற்கொலைகளாக இல்லாமல் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கி, எங்கள் வீட்டு பிள்ளைங்களே நாசமாக்கி, அறிவை வளர்க்க விடாமல் ஆக்கி, ஜாதியை உள்ளர புகுத்த ட்ரை பண்ணுதே இந்த தாவேக்கா அரசு. இதை யாரும் கேட்குறதுக்கு இல்லையா? வேதனையில் வெறியாகுது. இது மட்டும் இல்லைங்க, இதே செங்கோட்டையன் அவர்கள் இன்னொரு விஷயமும் பேசியிருக்கார் சமீபத்தில். அதையும் பாருங்கள். மாநில உரிமைக்கு எதிராக பேசுகிறார். இங்கே பாருங்கள். இன்று நாட்டை ஆள்வதற்கு ஒரு குடிமகன் என்று சொன்னால் முதல் குடிமகன் நம்முடைய ஆளுநர், அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர். ஆள் என்பது ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளை மத்தியிலும் மாநிலம் இருக்கின்ற உறவுகளை உருவாக்குவது ஆளுடைய பணி. இதைத்தான் சொல்கிற போது அவரெல்லாம் கிண்டல் பண்ணார், நான் இருக்க நினைக்கிறேன். எப்படி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லையோ, ஆற்றுக்கு வாள் எப்படி தேவையில்லையோ, அதே போல் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னா கிண்டல் பண்ணாங்க. நாங்கள் அது மாதிரி பண்ணுறதில்லை. ஆட்டுக்கு வால் போல் ஆளுநர் தேவையில்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்களாம் தாவேக்கா. இவங்களுடைய கொள்கை வழிகாட்டி யார்? அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அண்ணா. இவர் எங்கேருந்து வந்தார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் தான் இவர். அறிஞர் அண்ணாவை தலைவராக கொண்டு பயணித்தவர் அப்படின்லாம் சொன்னாங்க, அப்படி சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். நாங்கள் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்படி சூப்பராக இவங்களையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு வேற வச்சு ஆட்சியை வேற கையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்கள். சூப்பர்டா, சூப்பர் மாற்றம்டா தற்குறிகளா. இனிமேல் இந்த மாற்றத்துக்கு எல்லோரும் பழகிட வேண்டியதான். உங்கள் வீட்டு பிள்ளைங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் ஐடென்டிட்டி கார்டில் ஜாதி பேரை போட்டுக்கிட்டு போவாங்க, பார்த்துக்கிட்டு உம்முன்னு இருப்போம். கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு, உசுப்பேற்றுறவங்கிட்ட உம்முன்னு இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, உம்முன்னு இருப்போம். உசுப்பேற்றுறாங்க, கம்முன்னு இருப்போம். அப்புறம் லைஃப் ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த பழமொழியை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான். வேறு என்னங்க பண்ணுறது? எதிர்த்து கேட்டால் வேறு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிடுவாங்க. ஏதாவது நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா. 5 வருஷம் தலைகீழாக திருப்பி போட போகிறாங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு காய்ஸ். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு செய்தியையும் பார்க்குறப்போ நல்லா அனுபவிங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட தற்குறிகளே நல்லா அனுபவிங்க வச்சு. உங்களுக்கெல்லாம் இது தேவைதான்டா. நீங்கள்லாம் அனுபவிக்கணுன்றதுக்காகவே நாங்களும் எப்படியாவது பொறுத்துக்கிட்டாவது நாங்கள் இருந்துருவோம். நீங்கள்லாம் கதறதை பார்த்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கதறுங்கடா. ஏற்கனவே கரண்ட் இல்லாமல் கதறீங்க, எல்லா கதறலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கோம். 5 வருஷம் கதறி சாவுங்களா தற்குறிகளா. என்னதான் நம்ம வந்து எரிச்சலில் இவ்வளோ பேசினாலும் நம்மளும் தான் அனுபவிக்க போகிறோம். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாவேக்கா வரக்கூடாதுன்னு வாக்களித்த மக்கள் தான் பெரும்பான்மை.
அந்த மக்களும் இந்த தற்குறி கட்சியால் நம்ம பாதிக்கப்பட வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இது இல்லையா சார் ஒரு எண்டுன்ற மாதிரி இருக்குது. வெறியாகுது கைஸ், வெறியாகுது. நம்மளும் பேசாமல் இவங்கள மாதிரி தளபதி வாழ்க, தளபதி புகழ் வாழ்க, தளபதி மனித கடவுள் தளபதி, கில்லி சரத், சுறா, பீஸ்ட் பாலு இந்த மாதிரிலாம் பேரை வச்சுக்கிட்டு நம்மளும் போயிடலாம் போல். என்ன வாழ்க்கடா இது? இந்த ஊரில் வாழ்கிறதுக்கு வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல் இருக்குது. உண்மையாலுமே அதை தான் செஞ்சிடலாம் போல தோணிக்கிட்டு இருக்கு. தற்குறி நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டோம். இந்த காணொலி வியூஸ் போனால் என்ன போகலன்னு என்ன, எல்லாம் நாசமாக போய் தொலையட்டோம். இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாசமாக போய் தொலையட்டலாம்.